வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் தையல் மிஷினில் பெல்ட் லூஸ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல்ட்டு லூஸாக இருந்ததுன்னா நம்ம தைக்கும்போது தையல் விழுகாது, அந்த பெல்ட் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பெல்ட்டை வந்து நம்ம கழட்டிக்கலாம். கழட்டி அந்த ஊக்கு மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த ஊக்கை வந்து நம்ம கழட்டி விட்டுட்டு பெல்ட்டு எவ்வளோ லூஸாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓரத்தில் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஊசி எடுத்து அந்த நடு பகுதியில் ஓட்டை போடணும். அந்த ஊக்கு வந்து உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் ஓட்டை போடணும். நான் அதில் அந்த போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த ஊக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதியை வந்து நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே விடணும். இந்த ஊக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். நம்ம ஊசியை வச்சு ஓட்டை போட்டிருக்கோம். அந்த பெல்ட்டில் இந்த ஊக்கை வந்து நம்ம உள்ளே விட்டு கட்டிங் பிளேடு இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம மெல்லமாக அமுக்கி விடலாம். பெல்ட்டிலே உங்களுக்கு 2 டைப்பு கிடைக்கிது. ஒன்று வந்து லப்பர் பெல்ட்டு, இப்போ நான் போட்டிருக்கேன்ல அந்த பெல்ட்டு. இன்னொன்று வந்து லைலான் பெல்ட்டு. நீங்கள் லைலான் பெல்ட்டு போட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் அந்த பெல்ட்டை மாற்றணும். ஆனால் லப்பர் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் அப்படியே வந்து லூஸாக இருந்தால் கூட அப்படி கட் பண்ணி நீங்கள் மாட்டிக்கலாம். லைலான் பெல்ட்டில் அப்படி வந்து நீங்கள் மாட்ட முடியாது. இந்த ஊக்கை வந்து ரொம்ப டைட்டாக அமுக்குனிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப மெல்லமாகவே அமுக்கி விடுங்க. டெய்லரிங், ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரிங் இதை பற்றின எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ டெய்லரிங் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே தையல் மிஷினில் எப்படி நூல் சுற்றலாம் அப்படிங்கிறதும், நூல் எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறதும், டெய்லரிங்க்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல்ட்டில் ஊக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. மெல்லமாக கட்டிங் பிளேடை வச்சு அமுக்கி விடுங்க. பெல்ட்டு லூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் வேலை தான், 200 ரூபா வாங்கிடுவாங்க. தையல் மிஷினில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே சரி பண்ணிக்கலாம். தையல் மிஷினில் பெல்ட் எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தையல் மிஷினில் சின்ன சக்கரை இருக்கும், நம்ம கையிலேயே சுற்றி தைக்கிற மாதிரி சக்கரை இருக்கும். அது பக்கத்தில் சின்னதாக கேப் இருக்கும் பெல்ட்டு மாட்டுறதுக்கு. அந்த கேப்பில் நம்ம அந்த பெல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே அப்படியே நம்ம பெரிய சக்கரை நம்ம சுற்றும் பார்த்திங்களா, அந்த சக்கரத்துக்கிட்ட கீழே வரணும். அந்த பெரிய சக்கரத்தில் பெல்ட்டு மாட்டுறதுக்குன்னே கேப் மாதிரி இருக்கும் 2 பக்கமும். அந்த கேப்பில் அந்த பெல்ட்டை வந்து வைக்கணும். 2 பக்கத்துலேயுமே அந்த கேப்பில் 2 கையை வச்சுமே அந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டேன்னு அந்த கேப்பில் சரியாக வச்சுக்கிட்டே வரணும் பெல்ட்டை. இப்போ கீழே வந்து 2 கையிலையும் பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு கீழே வரைக்கும் அப்படியேன்னு சக்கரத்தை சுற்றிக்கிட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிக்கிட்டே வரணும். இப்போ உள்ளே அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம பெல்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சக்கரத்தை சுற்றி பார்க்கலாம். நம்ம பெடல் பண்ணலாம். பெடல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்ட் வந்து ஃபிக்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெடல் பண்ண ஈஸியாக இருக்கும். பெல்ட் இன்னும் லூஸாக இருக்குது அப்படின்னா உங்களால் பெடல் பண்ண முடியாது.
வீல் வந்து சுத்தாது உங்களுக்கு, அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்கும். இப்போ மேலே நம்ம சின்ன சக்கரத்தையும் சுற்றி பார்க்குறோம், நல்லா சுற்றுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.